மிஸ்டர் தமிழன் சேனல் அவங்களோட வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நான் ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோஸ் மேக் பண்ணிட்டேன்றனால இந்த வீடியோ முழுக்க நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் என்னன்னா என்னோட ஃபோன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்னன்னா இந்த மாதிரியான வீடியோஸை மூவி நரேஷன் வீடியோஸ்னு சொல்லுவாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல மூவி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவி நரேஷன் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எப்படி மேக் பண்றதுன்னு இந்த சீரீஸ்லேயே நாம இருந்துட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மூவி நரேஷன். ரெண்டாவது மிஸ்டர் தமிழன்லேயே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டோரிஸ் அண்ட் கேம்ஸ்னு 2 சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 சேனலுக்கான வீடியோஸ் எப்படி மேக் பண்றதுன்றது வரப்போற சீரீஸ்ல தான் நான் சொல்லுவேனே தவிர இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முழுக்க மூவி நரேஷனை மட்டும்தான் நம்ம இருந்துட்டு டார்கெட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் இருந்துட்டு நீங்க இருந்துட்டு அவங்களை காப்பி கேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லாம நீங்க இருந்துட்டு உங்களோட ஸ்டைல்ல அது மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ அவரை மாதிரி பண்ணும் அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணும் அப்படின்ற தாட்டை முழுக்க விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஃபோனை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல மைக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு லேப்டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டெலிகிராம் யூஸ் பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இன்னும் பல வழிகள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருக்குது, அதெல்லாம் நான் வந்துட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு யூகட் வீடியோ எடிட்டர் அப்படின்றது ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆடியோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பிக்சல் லேப் அப்படின்றது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துட்டு என்ன மூவி வேணும் அப்படிங்கிறது முன்னாடியே செலக்ட் பண்ணுங்க. கூகுள்லேயே இருந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்களா நிறைய மூவிஸ் வரும். ஸோ நீங்கள் இருந்துட்டு ஒரு மூவியை போடுறீங்க இல்லை ஒரு சீரீஸை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மூவியை போட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கீழே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா imdb.comல அதே மூவி வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்னு போட்டு பக்கத்தில் ஒரு ரேட்டிங் வந்து போட்டுருப்பா பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமான ரேட்டிங் கொடுத்துருக்க மூவிஸ் மேக்ஸிமம் இருந்துட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டன் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று காட்டும். அதுலேயும் அதிக பர்சன்டேஜ் எந்த மூவிஸ்க்கு இருக்கோ அந்த மூவிஸ்லாம் மேக்ஸிமம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் மூவி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒருவேளை டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருந்துட்டு எது ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில மூவிஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரியான மூவிஸை கூட நீங்கள் திருப்பி எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி போடலாம். எந்த தப்புமே கிடையாது. அதுவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணணும்னா மூவியை டவுன்லோட் பண்ணிக்கணும். மூவி இருந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்ற மெத்தடை வந்து சொல்ல முடியாது, சொல்கிற அளவுக்கு நான் தைரியசாலி இல்லை. தைரியசாலியாக இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் வெளில இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவங்க மூலிமா நீங்கள் இருந்துட்டு மூவியை டவுன்லோட் பண்ணிக்க. மூவியை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ண போறோமா. ஸோ ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும்னா இன்ஸ் டெவலப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நான் இருந்துட்டு அந்த பிக்சர் இருந்துட்டு உங்களுக்கு போடுறேன். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டு என்ன ஸ்டோரியை சொல்ல வரேனோ அதை கோடு போட்டு சொல்றது. இந்த சின்ன வயசுலலாம் இருந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரியை இருந்துட்டு கோடு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் இருந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். நீங்கள் இருந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்துட்டு ஞாபகம் வரும். அதை வச்சு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க செய்ய போறது என்னன்னா சவுண்ட் ரெக்கார்டிங். சவுண்ட் ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இருந்துட்டு என்ன பண்ணலாம்னா உங்க போன்லேயே இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் இருக்கும். அந்த ரெக்கார்டரே இருந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் தனியா ரெக்கார்டர் வேணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தனியா இருந்துட்டு ஒரு ரெக்கார்டர் இருந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இருந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்க வாய்க்கிட்ட இப்படி மைக் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மைக் மாதிரி வச்சுட்டு நீங்க அதுல இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டு பேசுங்க. இப்படி பேசும்போது உங்களோட வாய்ஸ் இருந்துட்டு நிஜமாலுமே கிளியரா இருக்கும். நான் கடைசியில இருந்துட்டு நான் மேக் பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுவேன். அப்ப காட்டும் போது பாருங்க அதுல வாய்ஸ் இது இப்படி ரெக்கார்ட் தான் பண்ணுவேன். எப்படி ரெக்கார்ட் பண்றது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. உங்களோட போன் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த ஸ்கிரிப்டை பார்த்து லைனா இருந்துட்டு அந்த ஸ்டோரியை சொல்லிட்டே வாங்க. உங்களால எவ்வளவு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மூவி எக்ஸ்பிளனேஷன் அதாவது மூவி நரேஷன் வீடியோஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இருந்துட்டு இழுத்துட்டே போயிடுவாங்க. நீங்க இருந்துட்டு அது பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இருந்துட்டு எடிட் பண்ணும். முக்கியமான விஷயம் நீங்கள் சவுண்ட் ரெக்கார்டர் ஆப்ல இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெக்கார்டட் ஃபைல் இருக்கும்ல அதை இருந்துட்டு எடுத்து வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆப்ல இருந்துட்டு அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் ஆப்புக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ நான் என்னோட சவுண்ட் இருந்துட்டு நான் வெளில இருந்து எடுத்து வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வெளில எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல வந்து ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இருந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப் இங்க முன்னாடியே இருக்கு பாருங்க, அந்த
ஆப்பில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ட்ரிம் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காத்து பார்த்தீங்களா, இதை இருந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் இருந்துட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும், எல்லாமே இருக்கும். அதில் உங்களது வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனோடனே உங்களோட ஆடியோ இருந்துட்டு அது காட்டும். ஸோ அப்படி ஆடியோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆடியோ எஃபெக்ட்ஸ்னு வந்து காட்டும். ஆடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா ரிமூவ் ஷெல்லக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ரிமூவ் ஷெல்லக் நாய்ஸை கொடுத்துட்டு 12 dB காத்தா ஓகே கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு வேற ஒரு வேலை டவுட்டாக இருந்துச்சுன்னா ப்ரிவியூ கூட பண்ணிக்கங்க. நான் ஓகே வந்து கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடர் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருந்துட்டு நகர்த்துறேன். இன்னொரு ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த 2 ஸ்லைடரையும் அப்படியே நகர்த்திட்டே வாங்க. எங்கெல்லாம் பேசலையோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து நான் பேசலை. அந்த ஸ்டார்டிங் சமயத்தில் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த இடம் டெலிட் ஆகிடும். இப்படி எந்தெந்த இதெல்லாம் கேப்பில் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் போய் 2யும் அந்த சைடில் வச்சு நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் இருந்துட்டு டெலிட் பண்ணி கேப்பே இல்லாமல் லைனாக மேக் பண்ணுங்கள். அதே மாதிரி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணனால நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். இது 2 மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும். இப்போ நான் டக்குன்னு பண்ணிடுறேன். உண்மையை சொல்லணுன்னா நான் நினச்சதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஆடியோ எடிட்டிங் ஆப் கூட இருக்குது. ஆடியோ லேபே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் நல்லா வந்துச்சுன்றனால இது இருந்துட்டு டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டனால நான் இந்த ஆப்லேயே இருந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் எல்லா கேப்ஸையும் வந்து டெலிட் பண்ணல. எந்த கேப்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த கேப்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதை மட்டும் டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது இருந்துட்டு மேக் ஆகிடுச்சு. என்னடா 3 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 3 நிமிஷத்துக்கு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முழுசும் நான் இது பண்ணேன்னா அது மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும். லேட்டாக இருந்துட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஆடியோ வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸோட 10 நிமிஷம் மட்டும் தான் கவர் ஆகும். பட் நீங்கள் பண்ணும் போதும் இதே மெத்தட் தான். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்ன பேர் வேணுமோ அந்த பேரை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது போய் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் மிக்ஸ் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக சேவ் பண்ண ஃபைல் வந்துட்டு இப்போ காட்டும். அந்த மூவி நரேஷன் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு மேலே இருந்துட்டு அந்த மூவி நரேஷன்றது இருக்கா, கீழே இருந்துட்டு ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ 2 இது இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சவுண்ட் இருந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா L2 R2ன்னு கொடுத்துருக்கால, இந்த இடத்துல மைனஸ் பண்ணிங்கன்னா இது குறையும். அதே மாதிரி இதுவும் குறையும். இப்போ இதை ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது 2மே சேர்ந்து ஓடும். இப்படி தான் நீங்கள் இருந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆட் பண்ணும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த லூப் பட்டன் இங்கே ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு 1ஆக மாறிடுச்சு. ஸோ இப்படி லூப் பட்டனை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் திருப்பி அந்த ஆடியோ இருந்துட்டு ஓட விட்டுட்டே இருக்கும். இந்த முழு ஆடியோவும் இருந்துட்டு முடிகிற வரைக்கும் இதுவும் இருந்துட்டு ஓடிட்டே வரும். கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவதார் தி லாஸ்ட் பெண்டர். ஓகே கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இருந்துட்டு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏதாவது ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பெருசாக எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்களும் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதோட இவ்வளோ தூரம் நல்லபடியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஆடியோ எடிட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோ இருந்துட்டு மேக் பண்ண போகிறோம். வீடியோ மேக் பண்ணுறதுக்கு யூகட் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். அது முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னே இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ யூகட் வீடியோ எடிட்டர் அப்படின்ற ஆப்புக்குள்ளே போயிட்டேன். போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் காட்டும். இதில் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ சுருக்கிறனாலும் சுருக்கிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல சுருக்க தேவையில்ல. நான் இருந்துட்டு முழுசாக வைக்க போகிறேன். ஸோ டிக் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருந்துட்டு உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே மியூட் கிளிப் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கான். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட மெயின் வீடியோவோட சவுண்ட் இருந்துட்டு போகும். உங்கள் ஆடியோ இருந்துட்டு வைக்க முடியும். இப்போ இங்கே பக்கத்தில் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த மியூசிக்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு காட்டும். அதில் மை மியூசிக் போயிட்டு ஓப்பன் ஃப்ரம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆடியோ எங்கே இருக்கோ அதை இருந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவதார். அதை வந்து நீங்கள் யூஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இருந்துட்டு இப்போ சில விஷயங்கள் இருந்துட்டு செய்ய போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஆடியோ இருந்துட்டு நீங்கள் கேட்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவதார் தி லாஸ்ட் பெண்டர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தூரம் நான் பேசினது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோவில் இவ்வளோ தூரம் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு
இந்த இடத்துல அந்த வீடியோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ட்ரிம்மு ஸ்ப்ளிட்டு ஸ்பீடு அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கருத்துல ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நான் கொடுப்பேன். ஸோ அப்போ இருந்துட்டு வீடியோ ரெண்டாக பிரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு இருந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஸ்பீடை இருந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இருந்துட்டு நான் கேட்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவதார் தி லாஸ்ட் பெண்டர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பிளாக் பார்ஸ் இருந்துட்டு இருக்குது. எனக்கு இந்த பிளாக் பார்ஸ் வேணாம். அப்புறம் இதே மாதிரி இவங்க இந்த நிக்லோடியன் அப்படின்றது வந்து காட்டுது. இது ரெண்டும் எனக்கு வேணாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வரைக்கும் கொண்டு வச்சு ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா இதோ ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் இருக்கிறத நான் இருந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். நம்ம அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியோவும் என்னோட வீடியோவும் நல்லா சிங்க் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வரைக்கும் போகிற வரைக்கும் நான் இப்படியே பார்த்துட்டே இருக்கணும். 4 விதமான பெண்டர்ஸ் வந்துருக்காங்க. பெண்டர்ஸ்னா 4 விதமான சக்தி கொண்டவங்க வந்துருக்காங்க. 4 விதமான சக்திகள் என்னன்னா ஒன்று வந்து நெருப்பு, இன்னொன்று வந்து காற்று, இன்னொன்று வந்து நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிடுச்சு. ஸோ நான் இருந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ முன்னாடி அந்த இவ்வளோ தூரம் சொன்னதை இருந்துட்டு நான் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். குறைச்சி நான் கிளிக் பண்ணிட்டு திருப்பி இந்த ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான உலக விதமான பெண்டர்ஸ் வந்துருக்காங்க. பெண்டர்ஸ்னா 4 விதமான சக்தி கொண்டவங்க வந்துருக்காங்க. 4 விதமான சக்திகள் என்னன்னா ஒன்று வந்து நெருப்பு, இன்னொன்று வந்து காற்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிலம். இதில் நெருப்பு நேஷன் மட்டும் என்ன பண்ணுறாங்க, மற்ற 3 நேஷன் மேலேயும் போர் தொடுத்து 100 வருஷமாக ஆண்டுட்டு வராங்க. இவங்கெல்லாம் தடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கேன். விஷுவல்ஸ் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் நான் ஸ்ப்ளிட் வச்சு வீடு இருந்துட்டு நான் குறைச்சிக்கிறேன். ஸோ நான் முழுசாக எப்படி இந்த வீடியோ இருந்துட்டு மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இதுலேயே நான் முழுசாக பேசிகிட்டு இருந்தேன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும். அது வேணாம். நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இதோட முழு வீடியோவையும் எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடும். நீங்கள் அங்கே போய் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை ஆடியோ இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவில் இருந்துட்டு சில மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட பாட்டை டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்க, டெலிட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் உங்களால் டெலிட் பண்ணிக்க முடியும். வச்சு அந்த ஆடியோவில் இருந்துட்டு வச்சுட்டு ரெண்டு இடத்துல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேணாமோ அந்த 2 இடத்துல இருந்துட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ இருந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இருந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் இருந்துட்டு முழு வீடியோவும் எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத இருந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் வந்து போடுறேன். உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து போய் பாருங்கள். ஒரு கரெக்டாக ஒரு 17 நிமிஷம் வருது. ஸோ நான் முழு வீடியோவும் இருந்துட்டு அங்கே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. நீங்கள் அங்கே போய் இருந்துட்டு செக் பண்ணி பார்க்குறதுனாலும் பாருங்கள். இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, அதை ஸ்பீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை இருந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க. தேவையான இடத்துல ஒரு வேளை ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து திருப்பி அதையே இருந்துட்டு உள்ளே கொண்டு வந்து கிராப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இருந்துட்டு நீங்கள் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் இதில் பண்ணணும். இப்போ வீடியோவும் ரெடி ஆகிடுச்சு. சேவ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபோட்டோ எடிட்டிங்கிறது ஓரளவுக்கு வரவே வராது. ஏதோ தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இருந்துட்டு என்ன ஆப் யூஸ் பண்ணலான்னா பிக்சல் லேப் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாரோட தம்ப்நெயில் இருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துட்டு பார்த்தேன். அந்த ஃபிலிம் ரோல் சேனல் நானும் கொஞ்சம் நாளாக அந்த சேனல் இருந்துட்டு அந்த மூவி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவங்க வைக்கக்கூடிய தம்ப்நெயில் இருந்துட்டு நிஜமாலுமே நல்லா இருக்குது. மற்ற தம்ப்நெயில்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட தம்ப்நெயில் ஓரளவுக்கு பெட்டராக எனக்கு தெரியுது. அவங்க வீடியோஸில் போயிட்டு நீங்கள் இருந்துட்டு அவங்களோட தம்ப்நெயிலை பாருங்கள். அவங்க மாதிரி உங்களாலையும் தம்ப்நெயில் மேக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவும் வச்சிருக்காங்க. அப்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டு பெரிய டவுட் இருந்துட்டு என்னவா இருக்கும்னா, நான் என்னோட வீடியோ எப்படி நிறைய பேரை ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 முக்கியமான விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மூவி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட டைட்டிலில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மூவியோட பேரை உங்களோட டைட்டிலில் யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். பட் சில டைம் அதனால பிரச்சனை இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு மக்களை இருந்துட்டு உங்களால் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எம்சிஎன்ஸாலையும் உங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துட்டு அந்த விஷயத்தில் இறங்குங்க. நார்மலாக சில சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்லேயே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இருந்துட்டு என்ன அந்த டைட்டிலே இருந்துட்டு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னா தைரியமாக வைங்க. மேக்ஸிமம் மூவிஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. சில மூவிஸ்க்கு தான் வரது வாய்ப்பு இருக்குது. பழைய படங்கள் அதே மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் இருந்துட்டு மேக் பண்ணக்கூடிய படங்களை இருந்துட்டு நீங்கள் இருந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு
அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக காப்பிரைட் பிரச்சனை. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது உங்களோட வீடியோஸ்க்கு கண்டிப்பாக வராது. ஸோ தயவு செஞ்சு அதை பற்றி பயப்படாதீங்க. பட் காப்பிரைட் கிளைம்ன்றது வரும். காப்பிரைட் கிளைம்ன்றது வரும்போது நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த மூவியை இருந்துட்டு விட்டுறணும்னு அர்த்தம். ஓகேவா? அந்த குறிப்பிட்ட மூவியோட எம்சிஎன் இருந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க, அதனால தான் இருந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் கிளைமுங்கிறது ஈஸியாக வருது. ஸோ தயவு செஞ்சு அந்த மூவியை விட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's TSR signing off. Bye bye.